ஆரம்பிக்கலாங்களா? ஐடி பையன் குத்து டான்ஸ் ஆனா எப்படி இருக்குன்னு நான் பார்த்தாகணும். எங்களுடைய இசைக்கலைஞரை கூப்பிடுவோம். வாங்க சார். வாங்க ஐயா, நீங்க வாசிக்க அவர் ஆடுவார் ஐயா. போடுங்க ஐயா. ஏய், ட்ரெஸ் அவுத்து குளிக்க போறியா? நீ நான் உனக்கு குளிப்பட்ட போறியாமா? பக்கெட் வேணுமா? ஓகே. உனக்கு இருக்காமாக்கப்பா? நோமா. சொத்தப்பல்லே இல்ல? நோ. எப்படி? ஏன்னா எங்க பாத்ரூம்ல உப்பு இருக்கு. உங்க பாத்ரூம்ல உப்பு இருக்கா? ஆமா. வாவ். எடுத்து தேய்ச்சிப்போம். சீ கர்மம். She is the blue color fish. Blue fish. ஆக்சுவலி அடுத்த ரவுண்டுக்கு நான் இந்த Dress போடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் நான் தான் சரி அவ ஆசைப்படுவாளேன்றதுக்காக தோச்சு வேணா பக்கத்துல போடலாம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இவங்களாம் யார் இங்க உட்காந்துக்கிறாங்க? பல் டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்களா? ஓகே, எல்லாம் சொத்த பல்லு. வணக்கமா. இருக்கு ரெண்டு செட்டு பல்லு, அதனால உனக்கு சொத்தே ஆகாது. சீ கர்மம், எங்கடா வச்சாத? உள் பாக்கெட்ல வச்சிருந்தான். ஓகே, எடுத்துட்டு போடா டேய். அது கீழே அந்த கோமணத்தை எடுத்துட்டு போடா. சிங்கப்பூர் பையன்ல, அதான் கலர் கலரா போட்டிருக்கான். இந்த மாதிரி ஒரு கிரைண்டர் நான் பார்த்ததே இல்லை. மக்கப்பா மேக்கப் ஓகேயா? மேக்கப் ஓகே. மேக்கப் ஓகே. மூக்குள்ள தான் ஒரு வேஃபர் சொருவிட்டு இருக்கு. அது உறிஞ்சி உள்ள எடுத்துரு. ஓகே. என்ன படிச்சீங்க பிரியங்கா நீங்க? நான் எதுவுமே படிக்கலங்க. ஃபெயில் எல்கேஜி. ஃபெயில். இத்திராஜ் காலேஜுக்கு எதுக்கு சம்சா விக்க போனீங்களா? இல்ல. நெல்லிக்காய் விக்க போனேன். நெல்லிக்காய் விக்க போனீங்களா? சிரிக்கிறானி. வெக்கமா இல்ல? கப்பீஸ் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்களோட நடிக்க போறாரு. இதுக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. சூப்பர். நீ இதே மாதிரி நிறைய மேடையில நின்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுங்க. ஐயோ தேங்க்ஸ் டா செல்லம். ஏன்னா உங்களை கலாச்சாரத்தால தான் கூப்பிட்டாங்க. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வம்பளுக்குறான் அவன். பாரு, நீ அவுட் ஆயிட்டனா எவனுமே ஜெயிக்கல. சரியா? தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்கும் 3 தமிழ் மாவட்டங்கள். தமிழ்நாடு, சுற்று நிப்பான் பெயிண்ட் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட். எனக்கு இது ஒரு வாட்டி போட்டுக்கணும்னு ஆசையா இருக்குமா? போட்டாட்டெல்லாம் அப்படிதானமா இருக்கிற. நீல கலர் டாப்பும் ரெட் கலர் ட்ரெஸ் நீ போடு, பாவாடையும் போடு, இதே மாதிரி இருப்ப. அடுத்த கேள்வி உங்க 2 பேருக்கும். நீங்க எப்படி இவ்ளோ ஆங்கரிங் பண்றீங்க? இவ்ளோ நல்லா. நாங்க ஆங்கரிங் பண்ணலனா பூவா கிடையாது. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். ஏன்னா நான் எங்க வெளியில போனா கூட எத்தனை பேர் ஆத்மார்த்தமா மேம் மாகாபா அண்ணனையும் பிரியங்கா அக்காவையும் நாங்க ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்க மேம். சின்சியரா நல்லா சொல்லுங்க. கேட்பாங்களா? அசிங்கமா கேட்பாங்களா? ஃப்ரீ ஸ்டைல் அப்படினா என்ன? ஃபர்ஸ்ட் அது சொல்லு. ஸ்டைல் பண்றதுக்கு காசு கேட்பாங்க இல்லையா? ஃப்ரீயாவே பண்ணி விடுவோம். இப்போ நீங்க ஃப்ரீயா ஒரு ஸ்டைல் இப்போ ஒன்னு பண்ணுங்க பார்க்கலாம். ஓ கல்பனாக்கா என்ன பண்றீங்க? ஃப்ரீ ஸ்டைல். ஃப்ரீ ஸ்டைல்னா என்ன? இறங்கி வராங்க. இவ்வளவு ஃப்ரீயா இருக்க கூடாது அதுக்குன்னு. மணி என்ன நான் வரட்டுமா? நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? ஓகே. அவன் ரொம்ப நேரமா குசு குசுன்னு என்கிட்ட ஒரு மாதிரி கேக்குறாமா. அவங்க கிட்ட குசு குசுன்னு தான் பேச முடியும். ஸ்கை ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு? சூர்யா நீங்க சொல்லுங்க. அந்த ரேஸ்லலாம் இருக்கும். ஓகே ஓகே மை டியர் சன். சோ பக்கத்துல கொடுப்பா. ரிஃப்ளெக்ட்ஸ் வாட்டர் கலர். சூடு கொட்டையை தேய்ச்சி மூக்குலயே வச்சிருவேன். சோ பிரியங்கா அவருடைய அணிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அற்புத பிக்சர். ஆஹா, கொடைக்கானல் மலையை நீங்க வரைய போறீங்க. ஃபீவருக்கு எனக்கு தெரியும்.
ஃபீவருக்கு வந்து கால்பால் மெடிசன் சாப்பிடணும். ஆமா. ஓஹோ. அது வந்து நீங்க பேபியா இருந்தா கால்பால், நீங்க வந்து பெருசா இருந்தீங்கன்னா லாஸ்ட்ல ஏதோ உட்கார்ந்து சுத்துனீங்களே அது பண்ணி காட்டுமா? முடி வெட்டுற கடையில் போனால் இந்த மாதிரி தான் இது பண்ணி சேவ் பண்ணும்போது சுற்றி விடுவாங்க. நான் போற பார்லர்ல இந்த மாதிரி சேர் கிடையாதுமா. தரையில் பாய் போட்டு தான் வெட்டுவாங்களா? மணிஃபில்னா இந்த காம்படிஷன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துட்டு வந்து எங்களை எவ்வளோ நேரம் என்டர்டெயின் பண்ணி இவங்க 2 பேருக்கு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஹைட்டா அதை எடுத்துட்டு வாப்பா. கயிறு எடுத்துருவா, தொங்க விட்டுலாம். நான் தோத்துட்டேன் பிரவீன். தூய்மையான மறந்துட்டியா? இவன் ஏதோ ஒரு ஸ்டெப் ஒன்று வச்சிருக்கான், அதை பண்ணி காப்பான். பண்ணு. மாகாப்பா இது அவர் வந்தார்ல நோலிக்ரியா. நோலிக்ரியா தூக்கு. ஏய் மீன் குஞ்சு துள்ளுதுடா. வெள்ளை சட்டி. ஏய் வாடா வாடா பையா ஏ ஆசை குஞ்சு போயா. கோழி குஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன், ஆசை குஞ்சு கேள்விப்பட்டதே இல்லம்மா. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆண்ட்ரூஸ் எல்லாம் வேற லெவல். ஆண்ட்ரூஸோட ஏக்க பார்வையை நான் பார்த்தேன். அதான் அவங்க தனியா ஆடிட்டு இருக்காங்களே, அவங்க கூட போய் ஆடணும்ன்ற அந்த பார்வையை நான் பார்த்தனே. சிவானி ஏதோ சொல்லுங்க சிவானி. இந்த அசிங்கமா தான் சொல்லுமா. வாடா வாடா பையா ஏ ஆசை குஞ்சு போயா. வாசல் வந்து போயா. ஏ வாடா வாடா பையா பிச்சை போட்டு போயா. இது கண்டிப்பா ஃபீமேல் வெர்ஷன் இன்னைக்கு கேட்டே ஆகணும். இல்லை அவங்க அப்புறமா ஒரு 2 லைனாவது பாடுறாங்கன்னு வார்த்தை கொடுத்தாதான் நான் பாடுறேன் சங்கர். இந்த பாட்டு வேற ஏதாவது ஒரு பாட்டு நான் பாடுறேன். வேற ஏதாவது இப்போ நாங்கள் நேஷனல் ஆந்தமா கேட்க போகிறோம். எக்ஸாம்லயும் இது மாதிரி மார்க் இல்லை அப்படின்னா நாங்களாம் நல்லா எக்ஸாம் எழுதியிருப்போம். எழுதிருக்கியா எக்ஸாம்லாம்? பயங்கரமா எழுதுவோம். எஜமான் படம் பார்த்துட்டு அப்படியே எழுதுவோம் கதையை. எங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் தெரியாது, ஆனா கதை வெறித்தனமா எழுதுவோம்.